ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு நான் மாடாக உழைக்கிறேன்றதை காட்டுறது தான் இந்த வீடியோ. பொய் 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 இல்லை, உண்மை. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு லைவில் சொல்லியிருப்போம், நம்ம வீடியோவில் சொல்லலைல்ல, லைவில் சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போகிறோம். புது வீடுனா வந்து நாங்கள் புதுசாக கட்டி போகிற வீடுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. ஏற்கனவே இருந்த வீட்டை லைட்டாக பெயிண்டில் அடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடி சீக்கிரம் பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நான் தான் அடிக்கிற பெயிண்ட். பொய் 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 பொய்ங்க, பச்சை பொய்ங்க. உண்மையாகவே இங்கே பாருங்க, இங்கே அடிக்கிறேன்னா என்ன கேட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு யார் பெயிண்ட் அடிச்சுது? நான் அவர் கூட அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போய் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன வேலைலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பாருங்க. நான் இந்த கதவு அழகாக மங்களகரமாக இருக்கட்டும் மஞ்சள் கலர் நான் தான் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொய்ங்க பொய்ங்க, இதை வேற கண்ணு முன்னாடி அடிச்சு காட்டுற பொய்ங்கிற. அப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கையில் பாருங்க மஞ்சள் மஞ்சளாக இருக்கு, பார்த்தீங்களா? ஆட போவீங்களா? பொய் புழுவுறாங்க. நான் பாருங்க அழகாக அடிச்சுன்னு இருக்கேன். ஆமாம், திட்டு திட்டு அடிக்கிறா பாருங்க. எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாரும். வீடியோவில் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்ஸ்லலாம், நல்ல குட் ஹஸ்பண்ட், நைஸ் கப்பிள் அப்படிலாம் சொல்கிறீங்க. இந்த குட் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நான் ஒரு குட் ஒய்ஃபாக இருக்கிறதால தான் இந்த குட் ஹஸ்பண்ட் அப்படின்ற வேர்டு வருது. கேமரா அப்படியே திருப்பி மூஞ்சி கட்ட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூஞ்சி எவ்வளோ வேலை வாங்குறாரு பாருங்க. என்ன இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சல் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். பால் எப்போ காய்ச்சலும்னு கண்டிப்பாக முன்னாடியே சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரோட வேலையை பட்டை கட்டுற வேலை அவரோட வேலை. ஓரஞ்சாரெல்லாம் இல்லை, இது எதுக்காக நீ அடிக்கிறேன்னு அது மட்டும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுன்னா நல்லாயிருக்கும். பெயிண்ட் மீதி வேஸ்ட்டாகுது, அது வேணாம் வீணாக போகக்கூடாது, நீங்கள் அடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்க சேர்த்துல என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. வேஸ்ட்டாக போகுது, பாழா போகிறது, பசுவாயில் போகிற மாதிரி. சரி, இந்த செவரு சும்மா தான் கிடக்குது, அடிச்சு விடுவோங்க. பார்டர் கட்டுறாரு, பார்டர். ஆமாம், பார்டர் கொஞ்சம் காசாக தான் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒர்க்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வீடு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பக்கத்து வீட்டு செவத்துக்குலாம் போயிடுச்சு பெயிண்ட்டு. ஏன் புருஷா மாடா உழைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோப்பா, நாளைக்கு சொல்லி சிரிச்சிட்றேன். அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கு கொஞ்சம் பார்க்கலையே நீங்கள். இது பாருங்க, நான் பண்ண ஒர்க்கு ஃபினிஷ். இதில் வந்து இப்போ நான் வந்து ரெட் கலர் போட்டால் இன்னும் அழகாயிடும். அது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாசக்காலம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களே. மேலே இருக்க ப்ளூ எல்லாமே அவரே, வாசக்காலுக்கு அடிச்சது நான். சார் என்ன பண்ணுறீங்க சார்? கோடு போட்டுன்னுக்கிறீங்க ஸ்கேலை வச்சுன்னு. அளவு கரெக்டாக வருமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரியே பில்டப் பண்ணுறது. எது செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அவ்வளோ ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு வீடியோ எடுக்கும்போது சட்டை போட்டு போடணும்னு தெரியாதா? சட்டை போட்டாலே ப்ராப்பரு எது அதிகமாக அந்த வேர்வை மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே
இருக்குது நம்ம உடம்புல மொத்தம் ஏன் தெரியல. பார்த்து பார்த்து செவருக்கு வலிக்க போகுது. கோடை கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது எனக்கு. அதை வச்சு எடுத்து அந்த மாதிரி ப்ராப்பர் மூஞ்சிய பேர் நல்லா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் பெயிண்ட் அடிக்கிறது இல்லாமல் சின்ன பெயிண்டெல்லாம் நான் தொடக்கணுமா உட்காந்து. சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காவோ. சும்மாங்கிறேன் யாரை பார்த்து சும்மாங்கிறேன். காலையில எவ்வளோ வேலை செய்கிறேன் சும்மாங்கிறேண்ணா. எவ்வளோ வேலை சொல்ல கை கை விட்டு சொல்ல சொல்ல மேடம். மேடம் காலையில் எழுந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏது எல்லாரும் நான் தான் எழுந்துக்கிறோம். டீ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டீ பழக்கம் கிடையாது. அப்புறம் நான் குடிக்கிறேன்ல. அப்புறம் துணி துவைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தான் குளிக்கிறேன். டிஃபன் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தான் சாப்பிட்றேன். அப்புறம் வேற மத்தியானம் லஞ்ச் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லஞ்சு சாப்பிட்றேன். காய வச்சு சரி தோச்ச துணி எடுத்துமே காய வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய வச்ச துணி துவைக்கிறேன். சொல்லு. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி சார் இருப்பார் எங்கள் வீட்டில். அவர் ரொம்ப சமாளிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா தெரியாது அவனுக்கு. இதெல்லாம் செஞ்சுங்கிறேன். சும்மா இருக்கிறேன் நான் வீட்டில். இப்போ சும்மா ஐயோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கு இந்த பக்கம் ஸ்விங்கின்னு முடிஞ்சிச்சு. அங்கே பைப் இருக்கிறதால அங்கே அடிக்கலை. அப்புறம் ஏதோ அதுக்கு பக்கத்து வீட்டு செவத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பக்கத்து வீடு இது. அந்த செவத்துக்கு போட்டுன்னுக்குறோம். சீக்கிரம் சீக்கிரம் என் வேலை கொஞ்சம் இருக்குது. நான் ஏன் வேலை செய்யாமல் நின்னுங்கிற தெரியுமா? நான் செய்கிற வேலையெல்லாம் நீ வீடியோ எடுக்காமல் விட்டுருவல, அதனால தான். நான் செய்கிறது யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்புறம். அதனால இப்போ நீ அடிச்சுட்டு வந்து என்னை நீ வீடியோ எடுக்கணும். நான் என்ன வேலை செய்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் உனக்காக. சீக்கிரமாக வா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓரளவுக்கு ரெடி பண்ண இடத்த அந்த அம்மா வந்து எஸ்கேவின்னு போட போகிறாங்களாம். பாருங்க எஸ்கேவிங்களாம். எஸ்கேவி என்ன கோணலா போகுது? என்னம்மா கோணலா போகுது? இல்லை ஆர்டிஸ்ட் சரியில்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் என்னோடய ஒர்க்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஹார்ட் மட்டும் கொஞ்சம் கோணல் மோனலாக வந்துக்குது. பரவாயில்லையா? ஹார்ட் மட்டும் கொஞ்சம் கோணல் மோனலாக வந்துச்சு. அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் என்னமோ பண்ணின்னு இருக்காரு. திரும்ப உன் மூஞ்ச அவன் காட்டுது. என்னமோ கிழக்கினுக்கிறிய அதை காட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பண்ணதை பார்த்து கற்றுக்கினார் எப்படி அடிக்கணும்னு. அதை வச்சு இப்போ அடிச்சுன்னு இருக்காரு. அப்படி தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிஞ்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ரவுண்டை நீ எப்படி போட்டேன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காம்பஸ் வச்சு போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதானே இவ்வளோ அழகாக ரவுண்டு வந்துருக்கும் போது தெரியலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன அப்புறம் உங்களுக்கு கட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு சின்ன சின்ன வேலைக்கு தான் பெண்டிங் இருந்துச்சு, அது ஓவர். இன்னியோட நான் வந்து பால் காய்ச்சதுக்கு முன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் நாங்கள் போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவும் போடுறோம்,
வீடியோவாக எடுத்து போடுறோம். ஸோ முடிஞ்சால் லைவில் வாங்க, இல்லைன்னா வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட தம்ஸ் அப்பில் தான் இருக்குது எங்களோட லைஃபோட க்ரோத். ஆமாம், நாங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிற க்ரோத் வந்து உங்களோட தம்ஸ் அப்பில் தான் இருக்குது. ஸோ தம்ஸ் அப் போடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய். பாய், பார்க்கலாம்.